வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு முருங்கைக்கீரையில் சட்னி பண்ண போகிறோம். தோசைக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ஒரு புடி முருங்கைக்கீரை உருவிட்டு அலசி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு ஸ்கொயராக ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பெல்லாம் வறுத்துட்டு பெருங்காயத்தையும் அதிலே நம்ம போட்டு வறுத்துடுறோம். பெருங்காயமும் அதிலே போட்டுருவோம் பாருங்கள். வறுத்துட்டு அந்த ஹீட்லேயே நம்ம கீரை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கீரை, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். புளி தேவையான அளவு, ஒரு சின்ன கொட்டை அளப்பாக்க அளவு புளி அதையும் போட்டு வதக்கி ஹீட்டில் அந்த ஹீட் போக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு துவையல் அரைக்க போகிறோம். துவையல் அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கொட்டிடலாம். இந்த வறுக்கிறதுலே பெருங்காயம் போட்டுறதால நான் தாளிப்பில் பெருங்காயம் போடலை. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். சுவையான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை சட்னி தோசைக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த ஜிபிசி பெருங்காயம் தான் நான் போட்டு தாளிச்சிருக்கேன். இது அவங்க சித்ரா முரளி இருக்காங்க பாருங்கள், யூடியூபர். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க ஃபோன் நம்பர். அந்த ஃபோனுக்கு நான் கால் பண்ணி வாங்கினேன். அவங்க தான் அனுப்பிச்சிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கொயராக இருக்குது. நம்ம பிச்சு போட வேண்டியதில்லை. நல்லா ட்ரையாக நிறையா இருக்குது. 200 கிராம். இது 499 ருபீஸ் நினைக்கிறேன். 399 499 தெரில. ரொம்ப நல்லாயிருக்கு. பாக்ஸும் நல்லாயிருக்கு. சேஃப்டியாக அமுச்சு வச்சாங்க. வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. நம்ம சட்னி இப்போ நம்ம ஆற வச்சிட்டோம். நல்லா ஆறினோடனே அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆற வச்சு இப்போ உப்பு போட்டாச்சு, அரைச்சாச்சுங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்கு கடாய் வச்சிட்டோம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. பொரிஞ்ச உடனே இதுலேயே கருவேப்பிலை போட்டுடலாம். ஏன்னா நான் பெருங்காயம் முதல்ல பருப்பு வறுக்கும் போதே போட்டுட்டேன். அதனால் பெருங்காயம் போடலை. பெருங்காயமும் அதிலே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதில் கருவேப்பிலை போட்டு தாளித்த உடனே நம்ம எடுத்து சட்னியில் ஆட் பண்ணிட்டோம்னா சட்னி ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை சட்னி சூப்பராக தோசைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்துடலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. குட்டி மினி தோசை ஊற்றிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக நாங்கள் பொடி எண்ணெயும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சட்னியும் வச்சுட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தோசை மேலே கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி போட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குட்டி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மினி தோசையும் பொடியும் முருங்கைக்கீரை சட்னியும் அட்டகாசங்க போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.